Bonjour. இன்னைக்கு we may Tamil Mankat. We may na 8th May Tamil Mankat 2024. Aujourd'hui c'est mercredi. mercredi-na மெர்க்குரிக்குரிய புதன்கிழமை. கீழே இந்த ஜீ வரும்போது சொல்லணும் ஈன்னு அது வந்து நல்லா காதுல வாங்கிக்கணும். கீழே தீன் ஊ அண்ட் தீன் devant grâce divine. Tous sont les enfants de l'unique et même Père. Son amour s'étend également sur eux tous. Mais à chacun d'eux, elle donne selon sa nature et sa réceptivité. அப்படிங்கிறது 4 பகுதியா இருக்கு. ஒரு கேள்வினா இது வந்து அன்னையே கேட்டு அன்னையே சொல்ற பதில். இது வந்து யாரோ சாதகர் சாதிகா கேட்ட கேள்வி இல்லை. ஏன்னா அப்படி கேட்டிருந்தா இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இட்டாலிக்ஸ்ல இருந்துச்சு. முன்னாடி நம்ம பாத்துக்கலாம். சில்வோ பிளே எக்ஸ்பிளிகே மூவா பாத்தீங்கன்னா இட்டாலிக்ஸ் இருக்கு. அப்ப யாரோ கேட்ட கேள்விக்கு அன்னை பதில் சொல்றது நம்ம பார்த்தோம். இந்த அன்னையே வந்து தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்றாரு. ஞாபகம் வச்சுங்க. Qui est digne ou indigne devant la grâce divine? Who is worthy or unworthy before the divine grace? அருளின் இறை அருளின் முன்னால் யார் தகுதியானவர், யார் தகுதியற்றவர்? அப்ப இங்க வந்து கேள்வி, யார்தான் அப்படி தகுதியற்றவரா இருக்க முடியும்? கற்றதனால் ஆய பயனன்கொள் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டா, படிக்காவிட்டால் அந்த இறைவனின் தாளை வணங்காவிட்டால் வாலறிவன் நட்டால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயனா பயன் இல்லைங்கிற பொருள் வரும். இப்ப யாருதான் இருக்கும் போது இந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்றாங்க. Tous sont les enfants de l'unique et même mère. அப்ப வந்து டூனா எல்லாம், சோனா ஆர் ARER, les enfants, the children of the unique mother and the same mother. நம்ம அந்த சமாதி பிரேயர்ல மேம் பூர மோமோன்னு படிச்சிருப்போம். அங்க வந்து ஈவன் ஃபார் மொமெண்ட் நம்ம மறக்க நூப்ளியோம்பா மேம் பூர மோமோன்னு அதை படிச்சிருப்போம். அந்த இடத்துல ஈவன்ங்கிற பொருள் வரும். இந்த இடத்துல மேம் மேர்னா சேம் மதர், யூனிக் மேம் மதர். அப்புறம் மேம் ஷோஸ் சேம் திங் அப்படிங்கிறது மேம் ஷோஸ் அப்படின்னு சொல்றோம். Son amour s'étend également sur eux tous. இங்க வந்து love is equally spread over all of them. அப்போ அமூர் அப்படின்னா லவ்னு அர்த்தம். அமூர்ங்கிறது இந்த இதுல வந்து ஏல வர்றதுல சோன் அமூர் அப்படின்னு வரும். சத்தம் ஏகல்மோ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் equally. ஏகால் அப்படின்னா ஈக்குவல் அர்த்தம். சியூர் ஃபார் them all. இது ஒரு தெளிவா வந்துட்டு இருக்கா? திடீர்னு ஏதோ ஸ்கிரீன்ல அங்கங்க ஆட்டம் வந்துச்சு, என்ன தெரியல. மே à chacun d'eux, elle donne selon sa nature et sa réceptivité. மே அப்படின்னா பட், ஆனா. முதல்ல தமிழ்ல சொல்ல son amour s'étend également. இந்த செத்தான் தேகல்மோ டி சவுண்ட் வந்து இத்து சவுண்டா மாறிடும். டி பொதுவா இத்துன்னு வரும். ஆனா அது லியேசம் ஒரு இத்துங்கிற சவுண்ட் வரும். செத்தான் தேகல்மோ சியூர தூ. அவளுடைய அன்பு எல்லோருக்கும் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு சாரி. மே à chacun d'eux, elle donne selon sa nature et sa réceptivité. But to each of them, chacun each, the of them, be apostrophe of EUX வந்து them. ஆனால் ஒவ்வொருவருக்கும், அவர்கள் அனைவருக்கும், அவர்களின் ஒவ்வொருவருக்கும் எல் இ கேப்டன் போட்டுக்கணும் ஷீ அப்படிங்கிற மதர். டோன்னா கிவ். இதுல இருந்தா இங்கிலீஷ்ல டொனேஷன்ங்கிற வார்த்தை கூட வருது. டோன்னா கிவ்னு இருக்கும். செலோ அப்படின்னா அக்கார்டிங் டு. சார் நாட் யூ. ஹிஸ் ஆர் ஹெர் நேச்சர். ஏஸ் ஆர் ரெசெப்டிவிட்டி. ஹிஸ் ஆர் ஹெர் ரெசெப்டிவிட்டி. அவர்கள் பெற்றுக்கொள்ளும் தன்மைக்கும் அவர்கள் இயல்புக்கேற்றாற்போல் அந்த அன்பானது கிடைக்கும், அந்த அருளானது கிடைக்கும் என்று பொருள். மே chacun d'eux
elles donnent selon sa nature et sa réceptivité. இப்ப நான் திருப்பி முழுசா படிக்கிறேன். இந்த டீங்கிறது மட்டும் டீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா வரும். இங்கிலீஷ்ல கிடையாது. நம்ம நான் மாதிரி சொல்ல முடியாது. அது இங்க அப்படிப்பாங்க. எனக்கு ரொம்ப இந்த திருச்சி மக்கள் வந்து அந்த மச்சாங்கிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ஆங்கியா அப்படிப்பாங்கல்ல. புவனேஸ்வரிமாவோ யாராவது சொல்லலாம் திருச்சி மக்கள். என்ன சொல்றீங்க சார்? அந்த மச்சான் மாமா எதுக்கும் வந்து ஆங்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆங்கியா அப்படி அந்த ஊர்ல மட்டும்தான் நான் கேள்வி. ஆங்யான்னு சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு. அது எல்லா சொசைட்டிலும் இல்ல சார், ஏதோ குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பேசுறாங்க. அது ஆங்யாட்ட சொல்லணும், ஆங்யாவை கூப்பிடு. நானே இங்க வந்துதான் அந்த வேர்டை கேட்டேன். திருச்சியில எனக்கு தெரியாது. ஆமா. அத வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி தீங்க ஆங்யா மாதிரி ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு மூக்கடைச்ச ஒண்ணு தீங்க தீங்க தீங்க. இது நல்லா கவனிச்சீங்கன்னா தான் உச்சரிக்க முடியும். ஸோ கீயே இந்த செஞ்சர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, புளுவா ராத்துவா செஞ்சர், அந்த இடத்துல அந்த ஐஜி வந்தா இந்த மாதிரி ஒரு புது உச்சரிப்பு வரும். நம்ம செஞ்சர்ல அடிக்கடி படிச்சுட்டோம் நம்ம அதை. ஸோ கீயே தீங்க ஊ அண்ட் தீங்க நெவால் அக்ராஸ் திவீன். இந்த திவீன் எல்லாம் நல்லா எழுதணும். கடைசி வார்த்தையை நம்ம அழகா முடிக்கணும். Tous sont les enfants de l'unique et même mère. Son amour s'étend également sur eux tous, mais à chacun d'eux, elle donne selon sa nature et sa réceptivité. Merci beaucoup. Merci à Cheikh Arvindo et de la mère.